ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம் முன்னோடிகளை அறிவோம், நோயிங் அவர் பைனியர்ஸ் என்ற தலைப்பிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தொடர்ச்சியில் இந்த வரிசை பாடங்களில் 13வது பாடத்தை படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்னா, ஜான் ஆண்ட்ரூஸ் நமது படையின் பலமிக்க மனிதன். ஜான் ஆண்ட்ரூஸ் த ஏபிளஸ்ட் மேன் இன் ஆல் அவர் ரேங்க்ஸ் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். அட்வென்டிஸ்ட் சபை சரித்திரத்தை படிக்கும் பொழுது இந்த முக்கியமான நபரை குறித்து படிக்காமல் தவற விட்டுவிடக் கூடாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார் என்பதாக அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். நம் தேவன் அண்ட சராசரத்தின் தேவன். பாரபட்சம் என்பது அவரிடத்தில் இல்லை. உண்மைதானே? அவரது அன்பு மிகவும் பெரியது, மிகவும் ஆழமானது, மிகவும் விசாலமானது. அது சகல ஜாதிகளையும் கோத்திரத்தாரையும் பாஷைக்காரரையும் ஜனக்கூட்டத்தாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடியது. பாருங்களேன், நம்ம இதை நித்திய சுவிசேஷத்தில் கூட வாசிக்கிறோம். வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:6 இருக்குல்ல. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழிய கட்டளையை கொடுக்கும் பொழுது கூட மத்தேயு 28:19-20 வசனங்களில் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், அதாவது சகல தேசத்தாரையும், அப்படிதான் ஆங்கிலத்தில் இருக்கு, சகல தேசத்தாரையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொன்னார். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியம் எல்லா ஜனக்கூட்டத்தாரையும் உள்ளிழுத்து கொள்ள வேண்டிய சத்தியம். அது எவ்வகை கொள்கைகளையும் வகுப்புகளையும் மதங்களையும் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களை உள்ளிழுத்து கொள்ளக்கூடியது. இந்த உண்மையை நம் முன்னோடிகள் புரிந்து கொள்ள ஆரம்பத்தில் தடுமாறினார்கள். ஆகவே வருகையின் சத்தியம், தீர்க்க தரிசன வெளிச்சம் அமெரிக்காவில் மட்டும் வலம் வந்தது. சரிங்களா? 2ஆம் வருகை 1844 இந்த மாதிரி சத்தியங்கள் எல்லாம் அமெரிக்காக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்முடைய முன்னோடிகள் நினச்சாங்க சகல ஜாதிகள் பாஷைக்காரர் கோத்திரத்தார் ஜனக்கூட்டத்தார் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? எல்லாரும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எல்லா தேசங்களின் பிரதிநிதிகள் எல்லாம் அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. ஆகவே அமெரிக்காவில் சத்தியம் போனால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க ஆரம்பத்தில். அது உலகளாவிய விதத்தில் இந்த சத்தியம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமே கண்டம் விட்டு கண்டம் சென்ற, அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு சென்ற முதல் அயல்நாட்டு மிஷனரியான ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ். அவரது ஆச்சரியமான ஆவிக்குரிய வாழ்வையும் ஆழமான இறை ஊழிய அர்ப்பணிப்பையும் இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற விசுவாசிகளாகி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். செவந்திரை சபையில் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட முன்னோடிகளை நாம் அறியாமல் இருந்துவிடக் கூடாது. அதனால் நாம் இன்றைக்கு இந்த நபரை குறித்து படிக்க போகிறோம், ஜான் ஆண்ட்ரூஸ். ஜெபத்தோடு நான் படிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் மீதமான திருச்சபையின் மிக முக்கியமான ஒரு முன்னோடியை பற்றி, ஜான் ஆண்ட்ரூஸை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா. எப்பேற்பட்ட தேவ மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எண்ணி பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை சிந்தனை செய்து நாங்களும் ஆண்டவரை அப்படி மாற எங்களை நீர்முடைய ஆவியினால் நிரப்பும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற எல்லாரையும் தொடுவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீர் என்றும் பெருகவும் நாங்கள் என்றும் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனத்தின் மத்தியில் 2 தவறான புரிதல்கள், 2 misconceptions among God's people. இஸ்ரவேல் ஜனங்களின் காலம் முதல் மீதமான சபையாரான நம் காலம் வரையிலும் தேவ ஜனம் கொண்டுள்ள 2 தவறான புரிதல்களை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
என்ன அப்படின்னா, முதல் தவறான புரிதல், தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார், அத்துடன் உலகத்தில் தேவனுடைய பணி முடிவடைந்து விட்டது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார், அவ்வளோதான், ஆண்டு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார்ல, அவருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு தவறான புரிதல். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரட்சிப்பு, ராஜ்யம், அது ஆண்டுடைய ராஜ்யம், சத்தியம், சலுகைகள், வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் என எல்லாமே யாருக்கு தான்? யார் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கு தான். புரியுது உங்களுக்கு? பிரியமானவர்களே, இஸ்ரவேலரின் போக்கும் அப்படித்தான் இருந்தது, நமது முன்னோடிகளின் போக்கும் அப்படித்தான் இருந்தது. என்ன நினச்சாங்க யூத ஜனங்கள்? போப்போ என்ன நினச்சாங்க? நாங்கள் தான், வி ஆர் த சோசன் நேஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நாங்கள் தான், மேசியா எங்களுக்கு தான், அப்படி தான் நினச்சாங்க. 10 கட்டளைகள் எங்களுக்கு தான், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம். யூதர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள், இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோடிகளும் நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நினச்சாங்க. அயலாருக்கு ஊழியம், மற்றவர்களுக்கு ஊழியம், 1000 பேருக்கு ரட்சிப்பு எடுத்து செல்லப்படாமல் இருந்தது. 1840களின் பிற்பகுதியில், அதாவது மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் வாழ்ந்த எஸ்டிஏ இயக்கத்தின் முன்னோடிகள் நம்முடைய திருச்சபை ஆரம்ப காலத்தில் ஒரு இயக்கமாகத்தான் தொடங்கியது. இட் வாஸ் ஜஸ்ட் அ மூமெண்ட், ஒரு இயக்கம்தான். ஆகவே அந்த இயக்கத்தின் முன்னோடிகள், நம்முடைய சபையின் அந்த அட்வென்டிஸ் இயக்கத்தின் முன்னோடிகள், கர்த்தர் எந்த நேரத்திலும் திரும்பி வந்து தமது ராஜ்யத்தை நிறுவுவார் என்று நம்பினார்கள். இதை அவர்கள் பலமாக நம்பினபடியினாலே 1844ஆம் ஆண்டு வரை செயல்பட்ட மில்லர் இயக்கத்தை, வருகையின் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஊழியம் செய்தார்கள். மாபெரும் ஏமாற்றத்துக்கு அப்புறம் 2ஆம் வருகையின் சத்தியத்தை முன்னோடிகள் வேறு யாருக்குமே சொல்லலை. சரிங்களா? ஆண்டு சீக்கிரம் வருவார், 1844 ஏமாற்றம் அடைந்தோமா, இல்லை இன்னும் சில ஆண்டுகளில் ஆண்டு எப்படி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டத்துக்கு மாத்திரம், மில்லர் இயக்கத்தாருக்கு மாத்திரம் 1844 யார் யார் ஏமாற்றத்தை, மாபெரும் ஏமாற்றத்தை கடந்து சென்றார்களோ அவங்க மத்தியில் தான் தொடர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. 1844 தான் ஆண்டவர் நிறைய சத்திய வெளிச்சங்களை கொடுத்தார். சரிதானே? 2ஆம் வருகை சத்தியம் அதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. 1844 தான் மகா பரிசுத்தலம். சரிதானே? ஆசரிப்பு கூடாரம், இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்தார் என்ற சத்தியம். அதே வருஷத்தில் தான் ஓய்வு நாள் சத்தியமும் வர ஆரம்பித்தது. அதே வருஷத்தில் தான் தீர்க்க தரிசன ஆவி வரத்தை ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்தார். சரிங்களா? ஆகவே இந்த 1844 மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் தேவன் கொடுத்த அந்த ஓய்வு நாள் சத்தியம், ஆசரிப்பு கூடார சத்தியம் ஆகியவற்றை மற்ற கிறிஸ்தவர்களுக்கு பகிரவும் முன்னோடிகள் எந்த முயற்சியும் எடுக்கலை. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த சத்தியங்களை அந்த சர்க்கிள்குள்ளே, அந்த வட்டத்துக்குள்ளே வைத்து கொண்டார்கள். ஜேம்ஸ் ஒயிட் ஒரு கட்டத்தில் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, நமது ஊழியம் லவோதிக்கியா சபைக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னார். எலன் ஒயிட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் பாவிகள் மனம் திரும்ப மாட்டார்கள். 1844 மாபெரும் ஏமாற்றத்தை கடந்து வந்து விட்டோம், இனிமேல் பாவிகள் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவங்களும் நினச்சிருந்தாங்க. மிஸ்கன்செப்ஷன், தவறான புரிந்து கொள்ளுதல். ஆனால் இந்த நிலை எப்படி மாறுச்சு அப்படின்னா, 1850களின் ஆரம்பத்தில் 1851, 52 இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் எலன் ஒயிட்டுக்கு ஆண்டவர் சில தரிசனங்களை கொடுக்கிறார். இந்த தரிசனங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோடிகளுக்கு இருந்த தப்பெண்ணம் மாற ஆரம்பித்தது. என்ன தப்பெண்ணம்? இந்த சத்தியங்கள்லாம் நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடாது. விளங்குது அவங்களுக்கு? இது வரைக்கும் நினச்சாங்க நம்ம தான், நமக்கு மட்டும்தான் அந்த சத்தியம். யூதர்கள் போல இருந்திருக்கிறார்கள். முத்துவது எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை 1850க்கு பிறகுதான் உணர ஆரம்பித்தார்கள். பெரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்தில் இப்போ சத்தியம் என்ன செய்யணும்? அமெரிக்கா விட்டு வெளியில் போகணும். அமெரிக்காவில் எங்கே? நார்த் அமெரிக்கா. சரிங்களா?
நம்ம திருச்சபையின் ஆரம்ப காலகட்டம் எங்கன்னா வட அமெரிக்காவில், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, நிறைய அமெரிக்கா இருக்குது. சரிங்களா? நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்முடைய திருச்சபை ஆரம்பித்தது எங்கே? நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா. ஆகவே இப்போ கண்டம் விட்டு, அமெரிக்கா விட்டு வேறு கண்டத்துக்கு சத்தியம் போகணும். சரிதானே? பூமியின் கடைசி பரியந்தம். அதானே சுவிட்சர்லாந்தின் தேவை. த நீட் ஆஃப் ஸ்விஸ் பிலீவர்ஸ். ஐரோப்பாவுக்கு மிஷினரிகளை அனுப்பும் தரிசனம் தலைவர்களுக்கு இல்லாத போது, ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய தலைவர்களுக்கு இந்த தரிசனம் இல்லை. ஐரோப்பா கண்டத்துக்கு மிஷினரிகளை அனுப்பணும். அதனால் அந்த தரிசனம் இல்லாதபடினால அந்த காலத்தில் இருந்த ஒரு மனிதர் யார் அப்படின்னா, இந்த படம் இருக்குது பாருங்கள், மைக்கேல் பெலினா ஜெக்கோவ்ஸ்கி என்ற ஒரு நபர். மைக்கேல் அப்படின்னு வச்சுக்கோம், மைக்கேல் பெலினா. இவர் முன்னாள் கத்தோலிக்க பாதிரியார், கத்தோலிக்க சபையில் பாதிரியாராக இருந்தவர். இவர் என்ன செய்கிறாரு? அட்வென்டிஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சொந்த செலவில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய சொந்த செலவில் ஐரோப்பாவில் ஊழியம் செய்வதற்கு சென்றார். சரிங்களா? முத்துவதை பரப்பி சுமார் 4 ஆண்டுகளில் 50 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சுவிட்சர்லாந்தில் ஒரு சபையையும் ஆரம்பித்தார். மிஷன் மூலமாக, ஸ்தாபனத்தின் மூலமாக ஜான் ஆண்ட்ரூஸ் அங்கு வருவதற்கு, சுவிட்சர்லாந்துக்கு, ஐரோப்பா வருவதற்கு 10 வருஷங்களுக்கு முன்பாகவே 1864 ஜான் ஆண்ட்ரூஸ் வர்றது 1874. சரிங்களா? ஆக 10 வருஷங்களுக்கு முன்பாக இந்த மைக்கேல் தன்னார்வத்துடன், மிஷினுடைய சப்போர்ட்லாம் இல்லாமல் தன்னார்வத்துடன் ஊழியம் செய்தார். எலன் ஒயிட்டும் அவரை, மைக்கேல் என்ற நபரை ஊக்கப்படுத்தினார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சபை உருவாயிருச்சு. கிட்டத்தட்ட 50 விசுவாசிகள் பார்த்தோம்ல. சுவிட்சர்லாந்துக்கு ஒரு ஊழியக்காரர் தேவை, ஒரு மிஷனரி தேவை என்ற கோரிக்கை அமெரிக்காவுக்கு வருகிறது. அந்த கோரிக்கைக்கும் நம்முடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் சரியான பதில் அளிக்காத பொழுது, இதெல்லாம் சரித்திரம். எலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட் தம்பதி இவர்களோடு பேசியிருந்த ஜான் ஆண்ட்ரூஸ், இவர் என்ன தீர்மானம் பண்ணுறாருன்னா, நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறாரு. ஸோ ஜேம்ஸ் ஒயிட்டும் எலன் ஒயிட்டும் சரி அப்படின்றாங்க. 1874 வருஷத்தின் ஆரம்பத்தில், 1874, அதாவது இந்த மாபெரும் ஏமாற்றமெல்லாம் நிகழ்ந்து முடிந்து எத்தனை வருஷம் கழிச்சு? 30 வருஷம். 1874 ஆரம்பத்தில் ஒரு பவர்ஃபுல் விஷன், ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு தரிசனத்தை எலன் ஒயிட்டுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அந்த தரிசனத்துக்கு அப்புறம் எலன் ஒயிட் என்ன செய்கிறாங்க? தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். என்ன எழுதுனாங்க பாருங்களேன், வாசிப்போம். என்ன எழுதுனாங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டு பிளான் த ஒர்க் ஸோ தட் யூ கேன் எம்ப்ரேஸ் இட் இன் யுவர் ஆர்ம்ஸ், யுவர் ஹவுஸ் இஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஊழியத்தை உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஊழிய திட்டத்தை அமெரிக்காக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எது உங்கள் வீடு? உலகமே உங்கள் வீடு, உலகமே நம்முடைய பணிக்களம் என்று சொல்லி எலன் ஒயிட் எழுதுறாங்க. இன்னொரு அந்த கடிதத்தின் தொடர்ச்சி பாருங்களேன். Never lose sight of the fact that the message you are bearing is a worldwide message. It is to be given to all cities, to all villages. நம்முடைய கைகளில் நாம் பெற்றிருக்கிற சத்தியம் இது எப்படிப்பட்ட சத்தியம்? உலகளாவிய சத்தியம். சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல ஜனக்கூட்டத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும். அப்படி தானே படிக்கிறோம் முத்துவதில். ஆகவே இட் இஸ் அ வேர்ல்டு வைட் மெசேஜ், உலகளாவிய சத்தியம் என்ற அந்த உண்மையை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள், காண தவறி விடாதீர்கள். இந்த சத்தியம் எல்லா நகரங்களுக்கும், எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த 1874 எலன் ஒயிட்டுக்கு தேவன் கொடுத்த தரிசனம், அவங்க எழுதின கடிதம், இதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்துச்சு பாருங்களேன். ஒரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வருகை இயக்கத்தில் எழும்ப ஆரம்பித்தார். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆஃப் தி அட்வென்ட் மூமெண்ட். ஜெனரல் கான்ஃபரன்ஸின் தலைவர், அப்போ இருந்த தலைவர் ஜார்ஜ்
பட்லர், ஜிஐ பட்லர்னு சொல்லுவாங்க. இந்த ஜார்ஜ் பட்லர் என்ன செய்கிறாருன்னா, ஐரோப்பிய ஊழியத்திற்கான தேவையை கருத்தில் கொண்டு, இவர் தான் ஜார்ஜ் பட்லர், ஐரோப்பிய ஊழியத்திற்கான தேவையை கருத்திலே கொண்டு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு சிபாரிசு பண்ணுறார் ஜிசி கமிட்டியில். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் வரலாற்று புகழ் வாய்ந்த வாக்கெடுப்பு, ஹிஸ்டாரிக்கல் ஓட் வாஸ் டேக்கன், வரலாற்று புகழ் வாய்ந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆகஸ்ட் 14, 1874 அந்த தீர்மானம் எடுத்து, என்ன தீர்மானம்? ஐரோப்பாவுக்கு ஒரு மிஷினரியை அனுப்ப வேண்டும். யார் அது? ஜான் ஆண்ட்ரூஸ். அவர் ஏற்கனவே எலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட்டை பேசிட்டார். அது ஜார்ஜ் பட்லருக்கு தெரிய வருது எலன் ஒயிட் கடிதத்தின் அடிப்படையில். சரிங்களா? அப்போ ஜிசியில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த தீர்மானம் எடுத்து 1 மாதம் கழித்து, செப்டம்பர் மாதம், ஜான் ஆண்ட்ரூஸ் தன்னுடைய 45வது வயதில் தனது 2 பிள்ளைகள் மற்றும் ஒரு நபர், அட்மர் வில்லியோமியர் என்ற ஒரு நபர், அட்மர் வில்லியோமியர் ஆகியோருடன் ஐரோப்பாவுக்கு கப்பலில் புறப்பட்டார். ஏன்னா அந்த காலத்தில் ஏரோப்ளேன்லாம் கிடையாதுல்ல, சரிதானே? ஏரோப்ளேன் வந்தால் எந்த வருஷம்? 1902 சரிங்களா? ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும், 1902. ஆகவே கப்பலில் போகிறாங்க. சுவிஸ் விசுவாசிகளுக்கு, சுவிட்சர்லாந்திலிருந்து விசுவாசிகளுக்கு எலன் ஒயிட் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் என்ன எழுதினாங்க தெரியுமா? ஒரு பிரபலமான ஒரு வாக்கியம் எழுதினார்கள் ஜான் ஆண்ட்ரூஸை பற்றி. என்ன எழுதினாங்கன்னா, we send you the ablest man in all our ranks அப்படின்னு எழுதினாங்களாம். இது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு வாக்கியம். எமது படையின் பலமிக்க மனிதனை எங்களுடைய படைகளில், படைகள் என்னது? இந்த 7th Ray படை, இந்த படைகளில் மிகவும் பலமிக்க ஒரு மனிதனை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு எழுதினாங்களாம். அந்த மனிதன் யார்? ஜான் ஆண்ட்ரூஸ், ஜேஎன் ஆண்ட்ரூஸ். அவர் எப்படிப்பட்ட மனிதர்? ஒரு சம்மரி, ஒரு சுருக்கம் பார்க்கலாமா? நடமாடும் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டவர். நடமாடும் கலைக்களஞ்சியம், வாக்கிங் என்சைக்ளோபீடியா. என்ன கேட்டாலும் உடனே பைபிள்லேருந்து அழகாக பதில் சொல்லுவார், எப்போ கேட்டாலும். இவர் பேரில் தான் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இன்றைக்கும் இருக்கிறது. புதிய ஏற்பாடு அழிக்கப்பட்டாலும் வார்த்தைக்கு வார்த்தை அது அப்படியே என் மனதிலிருந்து நான் புதிதாக எழுதிவிடுவேன். புதிய ஏற்பாடை அழிச்சிருங்க, நானே ஒரு புதிய ஏற்பாடு எழுதிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாராம். அப்போ என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாடு அவருக்கு மனப்பாடமாக தெரியும். சரிங்களா? நமக்கு எப்படி தெரியும்? புதிய ஏற்பாடு அப்படி தான் தெரியும், அப்படி தானே? ஆனால் அவருக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எத்தனை அதிகாரங்கள்? யாரை சொல்லுங்க பாப்பா, எத்தனை அதிகாரங்களுக்கு புதிய ஏற்பாட்டில்? வரமாட்டேங்குது. 260 அதிகாரங்கள். 260 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் 929, 1189 அதிகாரங்கள். இந்த புதிய ஏற்பாடை அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாராம் ஜான் ஆண்ட்ரூஸ். அதனால தான் எல்மை சொன்னாங்களோ, we send you the ablest man in our ranks. அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் முதல் அயல்நாட்டு மிஷனரி இவர் தான். ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் மிஷனரி, கடல் கடந்து போன முதல் மிஷனரி ஜான் ஆண்ட்ரூஸ். எப்படி போனார்? இந்த கதைகளை பின்னாடி சொல்கிறேன். முழங்காலில் நின்றே தினமும் வேதம் வாசிப்பாராம். டெய்லி முழங்கால் போட்டு தான் பைபிள் படிப்பாராம். நம்மளா முழங்கால் போட்டு பைபிள் படிப்போமா? பைபிள் படிக்கிறதே பெருசு, இதில் முழங்கால் போட்டவர் படிக்கணுமாக்க அப்படின்னு நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்குது. அப்படி தானே? முழங்கால் போட்டு பைபிள் படிப்பாராம். இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? 7 மொழிகளில் வேதாகமத்தை வாசிக்கும் புலமை பெற்றவர். 7 லாங்குவேஜில் பைபிள் படிப்பாராம். நமக்கு ஒரு லாங்குவேஜ்லேயும் உருப்படியாக படிக்க முடியல, அப்படி தானே? தமிழில் கண்ணா பின்னான்னு வாசித்தரோம், அப்படி தானே? தமிழ் பைபிளையும் நமக்கு சரியாக வாசிக்க முடியல. பஸ்காவை குஸ்கான்னு வாசிக்கிறது, அப்படி ஒரு சர்ச்சில் வாசித்துட்டாங்க. பஸ்காவை குஸ்கான்னு வாசித்துட்டாங்க. சரிங்களா? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி வாசிக்கணும்? எத்தனை வயதான ஆட்டுக்குட்டி?
ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. ஒரு அம்மா படித்தாங்க, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னு படித்தாங்க. நம்ம அப்படி கிடையாதும்மா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னேன். தெரியல, பைபிளை எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரியல. ஒரு லாங்குவேஜிலே படிக்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், 7 மொழிகளில் பைபிள் படித்தாராம். அன்பான தேவ பிள்ளைகளை, இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் யார்? ஜான் ஆண்ட்ரூஸ். நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். முத்தூது பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ஆஃப் ரெவலேஷன் 14 ஒரு புக்கில் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தின் 3 தூதுகள்னு ஒரு புக்கில் இருக்கிறார். ஹிஸ்ட்ரி ஆஃப் த சாபத் அண்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக், ஓய்வு நாள் மற்றும் வாரத்தின் முதலாம் நாளின் சரித்திரம்னு ஒரு 500 பக்க புக்கில் இருக்கிறார். ஓய்வு நாளை பற்றி, ஓய்வு நாள் சனிக்கிழமை, வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு கிளாசிக் புக்கு, ஒரு தலை சிறந்த புஸ்தகம். அந்த ஓய்வு நாளை பற்றி அவ்வளோ அற்புதமான புஸ்தகம் அது அவர் எழுதியிருக்கிறார். அது ஆங்கிலத்தில் அது இருக்குது, தமிழில் இல்லை. பெரியமானவர்கள், மிகச்சிறந்த எழுத்தாளர், தாட் லீடர், ஒரு சிந்தனை திறனாளி மட்டுமல்ல. நம்முடைய திருச்சபையில் டைத் பிளான், தசம்பாக திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய சபையில் அழகாக அறிமுகப்படுத்தினவரும் யார் தான்? ஜான் ஆண்ட்ரூஸ். பிரியமானவர்களே, 54 ஆண்டுகள், 1829 1883 வரைக்கும் 54 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஆண்ட்ரூஸின் ஊழிய காலத்தில் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள், சுவிட்சர்லாந்துக்கு போனார், ஐரோப்பா போனார்ல, அவர் போனதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஊழியங்கள் ஆரம்பித்தது பாருங்களேன். 1876 சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில், 1877 டென்மார்க், 1878 நார்வே, இங்கிலாந்து, 1879 ஈஜிப்ட், எகிப்தில், 1880 ஸ்வீடன், இட்டலி. இது எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்க? எல்லாமே எங்கே தான்? எல்லாமே ஐரோப்பாவில். அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு 1890க்குள் 11 புதிய பகுதிகளிலும், 1900க்குள் 34 புதிய பகுதிகளிலும் அவருடைய உழைப்பின் பலனால் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. இப்படி பார்த்தீங்களா? அப்போ ஒரு காலத்தில் சத்தியம் எங்கே தான் இருந்துச்சு? அமெரிக்காக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு, சரிதானே? அப்போ ஆண்டு என்ன செய்கிறாரு? இல்லைப்பா, இது அமெரிக்கா விட்டு வெளியில் போகணும் என்று சொல்லி ஜான் ஆண்ட்ரூஸ் உலகளாவிய ஊழியத்தை செய்வதற்கு முதல் மிஷனரியாக புறப்பட்டு சென்றார். அவருடைய உலகளாவிய ஊழியத்தை கருத்தில் கொண்டுதான் ஜார்ச்சர் என்ற ஒரு எழுத்தாளர், அட்வென்டிஸ் ஊழியக்காரர், அவரை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, வருகை இயக்கத்தின் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இந்த படத்தில் பார்க்குறீங்களே, இவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், சரிதானே? நமக்கு தெரியும் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கப்பலில் உலகத்தெல்லாம் சுற்றி வந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுபோல் வருகை இயக்கத்தின் மீதமான திருச்சபையின் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் யாருன்னா ஜான் ஆண்ட்ரூஸ் என்று அவரை குறித்து நம்முடைய திருச்சபையில் ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது. சரி, எப்படி ஊழியம் செஞ்சார்? சில கதைகளை உங்களோடு நான் சொல்ல போகிறேன். ஜான் ஆண்ட்ரூஸ் பற்றிய கதைகள். பிள்ளையின் பிரேதம் காணாமல் பிரசங்க ஊழியம் செய்தவர். A preacher who never returned to see his dead daughter. ஜான் ஆண்ட்ரூஸ் வாழ்க்கையில் தேவனுக்காக அனுபவித்த பாடுகளை நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு நிச்சயமாக பேராசீர்வாதமாக இருக்கும். இவருடைய மனைவி ஏஞ்சலின் ஆண்ட்ரூஸ். ஜான் ஆண்ட்ரூஸ், ஏஞ்சலின் ஆண்ட்ரூஸ், இவங்களுக்கு 4 பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. இவர்களில் 2 பெண் பிள்ளைகள் குழந்தை பருவத்திலேயே இறந்து போனார்கள். செப்டம்பர் 1865 ஒரு சின்ன குழந்தை, கேரி மெட்டில்டா என்ற ஒரு குழந்தை. கேரி மெட்டில்டா என்ற குழந்தை ஒரு வயசு தாண்டி 1.5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு சீத பேதினால காலரா, அதனால் அந்த குழந்தை இறந்து போனது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் ஆண்ட்ரூஸ் வீட்டில் இல்லை. ப்ரீச்சிங் டூர், பிரசங்க ஊழியத்திற்காக அவர் வேற எங்கேயோ தூரமாக போயிட்டார்.
குழந்தை இறந்து விட்டால் என்ற செய்தி அவருக்கு கிடைத்த பிற்பாடும் அவர் வரல. மகளின் மரண ஊர்வலத்திலும் அடக்கு ஆராதனையிலும் கூட இவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்போ யார் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா, ஏஞ்சலினுடைய சகோதரியின் கணவரான உரியா ஸ்மித். இங்கே பார்க்குறாங்க உரியா ஸ்மித்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த தானியல் வெளிப்படுத்தல் முதல்ல தானியல் வெளிப்படுத்தலுக்கு விளக்கம் எழுதினவர் அவர் தான், உரியா ஸ்மித். நம்முடைய அந்த ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பத்திரிகை அந்த அச்சுக்கூடத்தில் 50 வருஷம் எடிட்டராக இருந்தவர். இவர் தான் ஜெனரல் கான்ஃபரன்ஸின் முதல் செக்ரட்டரி, ஜெனரல் கான்ஃபரன்ஸோடைய முதல் காரியதரிசி இவர் தான். இவரும் ஜான் ஆண்ட்ரூஸும் கோ பிரதர்ஸ், சரிங்களா, சகல 2 பேரும். ஆகவே இவர் தான் என்ன செய்கிறாரு, அந்த குழந்தையை அடக்கம் செய்தாராம். பரலோக தகப்பனுடைய மகிமைக்காக பூலோக தகப்பனான ஜான் ஆண்ட்ரூஸ் மகளின் பிரிவையும் பிரேதத்தை பார்க்க இயலாத நிலையையும் பொறுமையுடன் சகித்து கொண்டார். யோசித்து பாருங்களேன். அப்போ எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க பூலோக தகப்பன்மார்களே. பரம தகப்பனுக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம், என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம், ஏதாவது தியாகம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவருக்காக? யோசித்து பாருங்க. சுவிட்சர்லாந்தில் செய்த தீர்மானம், ஜான் ஆண்ட்ரூஸ் அவருடைய 2 பிள்ளைகள் எல்லாம் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளைகளும் செய்த தீர்மானம், டிசிஷன் மேட் அட் சுவிட்சர்லாந்து. ஜான் ஆண்ட்ரூஸ், ஏஞ்சலின் ஆண்ட்ரூஸ், இவர்களுடைய ரெண்டாவது மகள் யாருன்னா மேரி ஆண்ட்ரூஸ். மேரி ஆண்ட்ரூஸ் என்ற மகள் 1861 பிறந்தாள். தகப்பன் மற்றும் அண்ணன் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸுடன் மூத்தது யார்? மூத்தது பையன். அதுக்கப்புறம் 3 பெண் பிள்ளைகள். அப்போ சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் என்ற அண்ணனோடு இந்த தங்கச்சி மேரி ஆண்ட்ரூஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, 1874 சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு, அதாவது ஐரோப்பாவுக்கு மிஷினரிகளாக போகிறாங்க. அப்பாவும் 2 பிள்ளைகளும். அப்போ அந்த மேரி ஆண்ட்ரூஸ்க்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 13-14 வயசு. அப்போது சுவிட்சர்லாந்து போனதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு பிள்ளைகளை பார்த்து, தினம் சாயங்காலத்தில் 1 மணி நேரம் மட்டும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். தினம் சாயங்காலம் 1 மணி நேரம் இங்கிலீஷில் பேசலாம். மற்ற நேரங்களில் என்ன செய்யணும், ஃப்ரெஞ்சு மொழியில் தான் பேசணும்னு சொல்லிட்டு அப்பா ஒரு அன்பு கட்டளை போடுகிறார். ஏன் அப்படின்னா பிள்ளைகள் லாங்குவேஜை கற்றுக்கணும். ஏன்னா எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க? அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கிற மொழியை கற்றுக்கணும், ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கணும். ஆகவே கற்றுக்கொண்டு ஊழியம் செய்யணும். அப்போ வீட்டில் ஃப்ரெஞ்சு மொழி மட்டுமே உபயோகிப்போம் என்று டிசம்பர் 24 செப்டம்பரில் சுவிட்சர்லாந்துக்கு போகிறாங்க. டிசம்பர் 24 1874 அப்பா என்ன செய்கிறார், 2 பிள்ளைகிட்டையும் கையெழுத்து வாங்கிடுறார். எப்படி கையெழுத்து வாங்கியிருக்கார் பார்த்தீங்களா? பிள்ளைகள் ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அன்பு கட்டளை போட்டு கையெழுத்து வாங்கிற பிள்ளைகளும் கையெழுத்து போட்டுறாங்க. ஃப்ரெஞ்சு மொழியில் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், காலங்களின் அடையாளங்கள் என்ற பத்திரிகை, இன்றைக்கும் அந்த பத்திரிகை வந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இங்கிலீஷில் ஜிசியிலேருந்து வருது. சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், காலங்களின் அடையாளங்கள் என்ற பத்திரிகையை 1876 வெளியிட ஜான் ஆண்ட்ரூஸ் தொடங்கிய போது யார் தெரியுமா ப்ரூஃப் ரீடர் அந்த பத்திரிகைக்கு? மேரி ஆண்ட்ரூஸ். என்ன வயசு அப்போ? ஒரு 15 வயசு இருக்கும், 15-16 வயசு. மேரி ஆண்ட்ரூஸ் தான் ப்ரூஃப் ரீடர். சரித்திரம் சொல்லுது, பிரெஞ்சு நாட்டு எழுத்தாளர்கள் காண தவறிய பிழைகளையும் அவள் கண்டுபிடித்து விடுவாளாம். அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். பிரியமானவர்கள், அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு வாலிப பிள்ளை 15-16 வயசு ஒரு தீர்மானம் எடுத்து கையெழுத்து போட்டு ஃப்ரெஞ்சு மொழியை கற்றுக்கிட்டு அவள் ப்ரூஃப் ரீடராக மாறி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கண்டுபிடிக்க முடியாத குறைகளை கூட, பிழைகளை கூட இவ கண்டுபிடிச்சாலும். பிள்ளைகள் லாங்குவேஜ் படிக்கிறாங்களா? நம்ம பிள்ளைகள் ஊழியங்களுக்காக
ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும், சரி தமிழில் டைப்பிங் கற்றுக்குவோம், இங்கிலீஷில் டைப்பிங் கற்றுக்குவோம் அப்படின்னு ஏதாவது நம்ம கற்றுக்கிறோமா? சரி இருக்கிற தமிழை தான் ஒழுங்காக வாசிக்கிறோமா? தமிழே தகராறாக இருக்குது, அப்படி தான் என்னத்தை போய் ஊழியம் செய்கிறது? நம்ம பைபிள் வாசிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தில் இங்கே வந்து தப்பு தப்பாக வாசித்துறோம். சாம்பல் ஸ்கூலில் தப்பு தப்பாக சில நேரம் பைபிள் படிப்போம், சரிங்களா? இதெல்லாம் எனக்கு கமெண்ட் எங்கேருந்து வரும் தெரியுமா? எனக்கு வரும். சிலர் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்கவே முடியாது சில நேரத்தில். சிலர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதனால் இந்த முன்னாடி வந்து இந்த பைபிள் படிக்கிறவங்க, இந்த சாம்பல் ஸ்கூலில் இந்த மாறி மாறி வாசிக்கிறவங்க இங்கே வந்து தடை விட்டுறக்கூடாது. இங்கே வந்து முதல் முறையாக வாசிக்கக்கூடாது. வீட்டிலே 2 முறை வாசித்து பார்த்துட்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன பிள்ளை பாருங்கள், வேறு நாட்டுக்கு போய் வேறு மொழியை கற்றுக்கிட்டு என்ன ஊழியம் செஞ்சால்? ப்ரூஃப் ரீடர், பிழை திருத்தும் ஊழியம். அந்த பரிதாபம், அயராத உழைப்பினால் அவளுக்கு காசு நோய் உண்டாயிற்று, டியூபர்குலோசிஸ். 16 வயசில் அந்த பிள்ளைக்கு டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு, காசு நோய். அப்பா என்ன செய்கிறார்? ஜான் ஆண்ட்ரூஸ் அவளை கப்பல் மூலமாக அமெரிக்காவில் பேட்டில் க்ரீக் சானிட்டேரியம், பேட்டில் க்ரீக் நம்முடைய தலைமை அலுவலகம் அங்கே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட 50 வருஷம். ஆகவே அங்கே அந்த மருத்துவ மையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, சுகாதார மையத்துக்கு. அங்கே யார் டாக்டராக இருக்கிறா? டாக்டர் கெல்லாக், படித்தோம்ல, டாக்டர் ஜான் ஹார்வி கெல்லாக். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே டாக்டர் கெல்லாக் சொன்னாராம், ஜான் ஆண்ட்ரூஸ் உங்கள் மக 2 மாதத்தில் இறந்துருவான். டாக்டர் சொன்ன மாதிரியே நவம்பர் 27, 1878, 1878 அவளுடைய 17வது வயதில் மேரி ஆண்ட்ரூஸ் மரித்து போனாள். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு பத்திரிகை ஆசிரியராக, மிஷனரியாக துணை புரிந்த மகளின் மரணம் அந்த அன்பு தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. ஏற்கனவே எத்தனை பேர் செத்துட்டாங்க? ஏற்கனவே 2 பிள்ளைங்க செத்துட்டாங்க. நம்ம அடுத்து படிப்போம். எவ்வளோ பெரிய இழப்பு. நம்முடைய முன்னோடிகளின் தியாக ஊழியத்தை நம்முடைய கண் முன்னாடி எப்பொழுதுமே நிறுத்தி இருக்கணுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இவருடைய அனுபவங்களிலே நம்ம தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து 3 மரணங்கள், 3 deaths one after another. எப்படின்னு பாருங்களேன். பைபிளில் பாருங்கள், ஒரே குடும்பத்தில் 3 பேர் செத்தாங்க. எந்த குடும்பத்தில்? நகோமி குடும்பத்தில் புருஷன் செத்தார், எலிமெலேக்கு இறந்தார். எலிமெலேக்கு அப்புறம் மக்லோன், கிலியோன், 3 மரணங்கள். அதே போல் ஜான் ஆண்ட்ரூஸ் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா 3 மரணங்கள். அது அப்படியே 4ஆகவும் மாறிச்சு. எப்படின்னா, செப்டம்பர் 1865 1 வயதே கடந்திருந்த மகள் கேரி மெட்டில்டா, சொன்னேன்ல, அந்த பிள்ளை இறந்துடுறான். 1872 1872 அவருடைய மனைவி ஏஞ்சலின் ஆண்ட்ரூஸ், அந்த அம்மா இறந்துடுறாங்க. அப்போ பாருங்களேன், மனைவி இறந்ததுக்கப்புறம் தான் மிஷினரியும் போகிறார், அப்படி தானே? 1874 போனார். 1874 அந்த அம்மாவுக்கு, ஜான் ஆண்ட்ரூஸ் மனைவிக்கு பக்கவாதத்தினால் மரணம் ஏற்பட்டது. நவம்பர் 1878 1878 மகள் மேரி தனது 17வது வயதில் மரித்தாள். பார்த்தீங்களா? அடுத்தடுத்து மரணங்கள். தகப்பனும் மகன் சார்லஸும், இப்போ அப்பாவும் அந்த ஆண் பிள்ளை மட்டும்தான் இருக்கிறாங்க. மேரி இறந்துட்டான். ஆகவே தகப்பனும் மகன் சார்லஸும் தொடர்ந்து ஊழியங்களை தளராமல் செய்தார்கள். சிறந்த எழுத்தாளரான ஜான் ஆண்ட்ரூஸ் ஓய்வு நாள் மற்றும் வாரத்தின் 1ஆம் நாளின் வரலாறு என்ற ஆய்வு நூலையும் ஆராய்ச்சி நூலையும் 100கணக்கான கிறிஸ்தவ ஆரோக்கிய கட்டுரைகளையும் எழுதினார். இந்த ஆரோக்கிய கொள்கைகள், ஹெல்த்ஃபுல் லிவிங், ஆரோக்கிய கொள்கைகளை அவ்வளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாராம் ஜான் ஆண்ட்ரூஸ். அவருடைய மகனுக்கு, இந்த சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸுக்கு சின்ன வயசில், வாலிப வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் வந்து பிரச்சனை இருந்துச்சு. கால் சரியாக நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் சில ஆண்டுகளாக. இது அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைக்கு இப்படி ஒரு கால் நடக்க முடியாத மூத்த பிள்ளை, பையன் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ், இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு
அவனுக்காக பெற்றோர்கள் கவலைப்பட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. நமக்கு அந்த காலகட்டத்தில் தான் ஆரோக்கிய சீர்திருத்த தரிசனம், ஹெல்த் ரெஃபார்ம் விஷன் கிடச்சிச்சு. 1863 ஆரோக்கியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்களா, அந்த பையனுக்கு சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸுக்கு ஹாட் அண்ட் கோல்டு ஃபர்மெண்டேஷன், சூடான மற்றும் குளிரான ஒத்தடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்தாங்களா அந்த பையனுக்கு. சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் அற்புதமாக அவனுக்கு கால் சரியாயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, தேவன் கொடுத்த இந்த ஆரோக்கிய சத்தியத்தை ஜான் ஆண்ட்ரூஸ் அவருடைய குடும்பம் ரொம்ப வைராக்கியமாக அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்போது தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரைக்கும் இந்த ஜான் ஆண்ட்ரூஸ் எழுதிக்கிட்டே இருந்தார். நூற்றுக்கணக்கான கட்டுரைகள், கிறிஸ்தவ கட்டுரைகள், பைபிள் சம்பந்தமான கட்டுரைகள், ஆரோக்கிய கட்டுரைகள் எல்லாம் நிறைய எழுதினார். பணத்தை எல்லாம் ஊழியத்திற்கு செலவு செய்துவிட்டு நல்ல உணவு எடுக்காதது நிமித்தம் நிமோனியாவும் காச நோயும் வயிற்று போக்கும் ஜான் ஆண்ட்ரூஸுக்கு உண்டாயிற்று. அப்போ இப்படி கஷ்டப்படுறாரு வெளிநாட்டில் வந்து, சுவிட்சர்லாந்தில், ஐரோப்பாவில். ஆகவே அவரை பராமரிக்க அவருடைய தாயாரை, சாரா ஆண்ட்ரூஸ், ஜான் ஆண்ட்ரூஸோடைய அம்மா சாரா ஆண்ட்ரூஸ், ஸோ தாயாரை சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பலாமா அப்படின்னு இந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தலைவர் ஜார்ஜ் பட்லர் என்ன செய்கிறாரு, ஜான் ஆண்ட்ரூஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்கள் அம்மாவை அனுப்பட்டுமா? இல்லை, ஒய்ஃப் இல்லை, மகளும் இல்லை, மகளும் இறந்துட்டான், மகன் மட்டும்தான் இருக்கிறான், பெண் துணை இல்லை. ஆகவே உங்கள் அம்மாவை அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பட்லர் கேட்குறாரு. என்ன சொன்ன தெரியுமா? ஜான் ஆண்ட்ரூஸ் பதில் எழுதினாராம். அவர் எழுதின பதில், எனது பலவீனமான நிலையில் என் தாயார் என்னை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. அது அவரது இருதயத்திற்கு வேதனையையே கொண்டு வரும். என்னுடைய அம்மா என்னுடைய இந்த வீக்கான கண்டிஷனில் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாகிவிடும். நான் மறிக்க வேண்டுமானால் தனியாகவே மறித்து விடுகிறேன் என்று ஜான் ஆண்ட்ரூஸ் பதில் எழுதினார். நான் சாகணுமா, நான் தனியாகவே செத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, நாம் அப்படி சொல்ல முடியுமா? பாடுகள் மத்தியிலும் தொடர்ந்து ஊழியம் செய்தார், எழுதி கொண்டே இருந்தார் ஆண்ட்ரூஸ். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? எழுதுறோமா? எழுதுறதெல்லாம் கிடையாது. சரி, நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் வரலையே, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோமா? அது பாஸ்டர் பார்த்துக்குவார். அப்படி தானே? அப்படி தான் போகுது. பெரியமானவர்களே, ஆனால் இந்த மனிதன் ஜான் ஆண்ட்ரூஸ், தி ஏபிளஸ்ட் மேன் இன் ஆல் அவர் ரேங்க்ஸ், நமது படைகளில் மிகவும் பலமிக்க மனிதன் ஜான் ஆண்ட்ரூஸ். எவ்வளோ விசுவாச பலம் பார்த்தீங்களா அவருக்கு. கடைசி இன்னொரு காரியத்தை, இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். மரணப்படுக்கையிலும் மங்காத விசுவாசம், அன்டிம்ட் ஃபெய்த் ஈவன் இன் டெத் பெட். மனைவியின் மரணத்துக்கு பின் சுவிட்சர்லாந்துக்கு போவதற்கு முன்பாக, ஐரோப்பா போகிறதுக்கு முன்னாடி இப்போ எலன் ஒயிட் சொன்னாங்களாம், ஜான் ஆண்ட்ரூஸ் நீங்கள் ரீமேரேஜ் பண்ணிக்கங்க, ரீமேரேஜ் பண்ணிக்கங்க. மறுமணம், செகண்ட் மேரேஜ் சொல்லாங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக செகண்ட் மேரேஜ் சொல்லக்கூடாது, ரீமேரேஜ், மறுமணம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு எலன் ஒயிட் ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனால் ஜான் ஆண்ட்ரூஸ் சொன்னாராம், ஐ ஆம் வெரி மச் க்ளோஸ்லி அண்ட் இமோஷனலி அட்டாச்ட் வித் மை ஒய்ஃப் ஏஞ்சலின். என்னுடைய மனைவியோடு மிகவும் நெருக்கமான விதத்தில் உணர்ச்சி பூர்வமாக நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இன்னொரு பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பிரியமானவர்களே, ஆனால் தான் சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜான் ஆண்ட்ரூஸ் தன்னோட 84 வயசில், பாருங்களேன், அவரை பராமரிக்க யாருமே இல்லை, தான் சாவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக அவர் வருந்தினாராம். என்ன வருந்தினார்னா, எலன் ஒயிட் கூட ஒரு ஆலோசனை கொடுத்தாங்களே, சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு முன்னாடி நீ ரீமேரேஜ் பண்ணிக்கோ சொன்னாங்களே, நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் அவருக்கு இருந்துச்சு.
கடைசி சில நாட்களில், தான் மரிப்பதற்கு கடைசி சில நாட்களில் அவருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அவருக்காக அநேகர் ஜெபங்கள் ஏறெடுத்தார்கள். தேவன் கிருபையாக குறுக்கிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜான் என்று சொன்ன ஒரு வாசகத்தை வாசிப்போம். தேவன் என் கரத்தை பிடித்திருக்கிறார். நான் கீழ் நோக்கி போய்கொண்டிருந்தாலும் என் பாதங்கள் ஆதாரத்தை இழக்கவில்லை. ஒருவேளை ஐ எம் கோயிங் டவுன் அண்ட் டவுன், பட் ஐ ஹவ் நாட் லாஸ்ட் த ஃபவுண்டேஷன். என்னுடைய ஆதாரத்தை நான் இழக்கலை. ஆதாரம் யார்? எனக்கு இயேசு கிறிஸ்து தான். பிளவுண்ட கண்மலையானவர் மீது என் பாதங்கள் உறுதியான அஸ்திபாரம் கொண்டிருக்கின்றன. ராக் ஆஃப் ஏஜஸ், அவர் மீது நான் உறுதியாக நிற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ எத்தனை நன்மை, எத்தனை நன்மை, எத்தனை நன்மை என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது என்றாராம். தன் மரண படுக்கையிலும் கூட என்ன சொல்ல அவருக்கு தோணிச்சான்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எத்தனை நன்மை, எத்தனை நன்மை அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் மரண படுக்கையில். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விசுவாசம் இந்த மனிதனுக்கு. அவர் மரிப்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக, அவருடைய சாவுக்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக தன்னிடம் இருந்த அந்த சொத்தில் $500, அந்த காலத்தில் 1883 1883 $500 பெரிய அமௌண்ட்டு. இன்றைக்கி ஒரு டாலர் எவ்வளோ யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கிட்டத்தட்ட 70 ரூபா, சரிதானே? $500 ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தாராம். கடைசியாக அக்டோபர் 21 1883 தன்னுடைய 54வது வயதில் அந்த ஆண்ட்ரூஸ் அயல் நாட்டு மண்ணிலேயே மரித்தார். அமெரிக்காவில் வந்து சாகலை, அந்த அயல் நாட்டிலே இறந்துட்டார். எப்படி? ஐடஸ் கடர் எங்கே வந்தாங்க? வேலூருக்கு வந்தாங்கல்ல, ஐடஸ் கடர். சிஎம்சிக்கு வந்தாங்க ஐடஸ் கடர் அம்மையார். அந்த அம்மாவும் பாருங்கள், வேலூருக்கு வந்து அந்த அம்மா வேலூரில் தான் செத்தாங்க. அவங்க கலர் வேலூரில் தான் இருக்குது. அந்த கலருக்குலாம் நான் போயிருக்கேன். வேலூரில் தான் செத்தாங்க. 60 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் கல்யாணமே பண்ணிக்கலை. சிஎம்சி, சரிதானே? சிஎம்சி அப்படின்னு எல்லாருக்கும் சிஎம்சின்னா தெரியும். அதை உருவாக்கின அந்த அம்மாவை பற்றி நமக்கு தெரியுமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், இந்த நாட்டிலேயே அந்த அம்மா மரித்த மாதிரி, இந்தியாவில் மரித்த மாதிரி, அமெரிக்காவை விட்டு போன ஜான் ஆண்ட்ரூஸ் அந்த வெளிநாட்டிலேயே, ஐரோப்பாவிலேயே அவர் மரணம் அடைந்தார். கடைசியில் சாகும் பொழுது ஒரு விருப்பம் எழுதி வச்சாராம். அவருடைய கடைசி ஆசை என்ன எழுதி வச்சார் தெரியுமா? நான் இறந்ததுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு பத்திரிகையில், அதான் அஃபிஷியல் பேப்பர் அந்த காலத்தில், அந்த பத்திரிகையில் ஜான் ஆண்ட்ரூஸ் மரித்து போனார், இவ்வளவு தான் வரணும், வேறு எதுவுமே என்னை பற்றி எழுதக்கூடாது அப்படின்ட்டாராம். என்னை குறித்து மரண அறிவிப்பு தவிர வேறு எந்த புகழ்ச்சி வார்த்தைகளும் எழுதக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு செத்தாராம். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி என்ன நடக்குன்னு தெரியுமா? கல்வெட்டில் பேர் இல்லை, இன்றைக்கி பிரச்சனை ரணகலமாயிரும். கல்வெட்டில் பேர் இல்லை, பாஸ்ட் பேரோ மூப்பர் பேரோ அல்லது தலைவர் பேரோ யார் பேர்னாலும் சரி, அந்த கல்வெட்டையே மாற்றிடுவாங்க, சரிங்களா? அல்லது அந்த பாஸ்ட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்லை நடந்திருக்கான்னு நிறைய நடந்திருக்கு, கதையாக நான் சொல்ல முடியும். அந்த கதையெல்லாம் வேண்டாம். பார்த்தீங்களா? அப்போ அந்த பேருக்கு எவ்வளோ முக்கியம். மேலே வந்தாலும் எவ்வளோ நேரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க, 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்தில் பிரசங்கம் பண்ணலாம். ஆகா ஓகோன்னு மனுஷனை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது, தேவையே கிடையாது. ஆண்டவரை பற்றி தான் பேசணும், அப்படி தானே? இந்த மனுஷன் பாருங்கள், இவருடைய அர்ப்பணிப்பை பாருங்கள். என்னை பற்றி இறந்துட்டார்னு மட்டும் சொல்லுங்கள், என்னை பற்றி வேறு எதுவுமே சொல்ல வேண்டாம். அதே மாதிரி தான் அந்த பத்திரிகையில் அவர் மரித்தார் என்று தான் சொல்லப்பட்டதே தவிர வேறு எதுவுமே சொல்லலை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முழங்கால் போட்டு பயில் படிப்பார், 7 மொழியில் பயில் படிப்பார், சரிதானே? நடமாடன் கலைக்களஞ்சியம், நம்முடைய படைகளின் பலமிக்க மனிதன், இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். ஆனால் அவரை பற்றி எதுவுமே போடல்.
we are not supposed to be self-seeking. அதாவது நம்மளை பற்றி ஆக ஓகோன்னு சொல்லணும், என் பேரை சொல்லணும், என் பேர் முன்னாடி இருக்கணும், நான் முன்னாடி இருக்கணும், நான் தான் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மனுஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த மனுஷன் எவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு எத்தனை நாடுகளுக்கு சத்தியத்தை கொண்டு போயிட்டு கடைசியில் சாகும்போது சொன்னார், என்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. இது எத்தனை அருமையான ஒரு பாடம். இன்றைய விசுவாசிகளும் ஊழியர்களும் அப்படிப்பட்ட தாழ்மையையும் தியாகத்தையும் கடைபிடித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். மரண வேளையிலும் ஊழியத்திற்கு கொடுக்க நமக்கு மனம் வருமா? சாகர நேரத்தில் கூட எத்தனை $? $500. பிரியமானவர்களே, இவரை பற்றி நிறைய இருக்குது. எனக்கு ஒரு சகோதரர் அமெரிக்காலேருந்து ஒரு புக்கே அனுப்பியிருக்கிறார். ஜே.என். ஆண்ட்ரூஸ்னு ஒரு பெரிய புக்கு, கமெண்ட்ரி மாதிரி இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு தான் படிச்சிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இவரை குறித்து இந்த ஜான் ஆண்ட்ரூஸை பற்றி ஜேம்ஸ் ஒயிட் எழுதி வைத்திருக்கிற ஒரு வாக்கியம், அதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். அதான் முடிவுரையாக பார்க்கலாம். வாசிக்கிறேன். Few men have left behind them a record of greater purity of life or of more earnest effort for Christ and humanity. His indefatigable labors did more, perhaps, than those of any other man to develop the Bible evidence of the views advocated by this people. And the debt of gratitude which we owe him should lead us to study earnestly the principles that he loved so well, and to emulate his noble example in a life of temperance and self-sacrifice and of devotion to the good of others. என்ன சொல்லியிருக்கிறாரு ஜேம்ஸ் ஒயிட் இந்த ஜான் ஆண்ட்ரூஸை பற்றி? தமிழில் வாசிக்கலாமா? வாழ்வில் மிக பெரிதான பரிசுத்தம் அல்லது கிறிஸ்து மற்றும் மனுக்குலத்துக்காக அதிக ஊக்கமான முயற்சியை சாதனையாக பின்வைத்து சென்றவர்கள் வெகு சில மனிதர்களே ஆவர். பெரிய சாதனையாளர்களாக வாழ்ந்து மடிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்க என்ன வச்சுட்டு போயிருப்பாங்க? வாழ்வில் மிக பெரிதான பரிசுத்தத்தை பெரிதாக மதிப்பது, கிறிஸ்துவுக்காக மனுக்குலத்திற்காக அதிக ஊக்கமான முயற்சிகள், இந்த மாதிரி காரியங்களை பின் வச்சுட்டு போயிருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு கவனமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எப்படியாவது மேலே போயிடணும், அப்படி தானே இன்னைக்கு இருக்குது. எப்படினாலும் மேலே போயிடணும், எவன் என்னாலும் சிலவளை நான் மேலே இருக்கணும். அப்படி ஆவிதான் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்குது. இதே ஆவிதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்காக, சபைக்காக, சத்தியத்துக்காக என்ன பின் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். யோசித்து பாருங்க. அவர் தொடர்ந்து எழுதுறாரு, இந்த மீதமான சபை, இந்த ஜனத்தால், இந்த சபையாரால் ஆதரித்து பேசப்பட்ட கொள்கைகளுக்கான வேதாகம ஆதாரத்தை வெளிக்கொண்டு வர வேற எந்த மனிதரை காட்டிலும் களைப்பின்றி அதிகமாக உழைத்தவர் இவரே. நான் சொன்னேன்ல, அந்த ஓய்வு நாளை பற்றி ஒரு 500 பக்க புக்கில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 500 பக்கம். என்ன சத்தியத்தை நம்ம நம்புகிறோம், அந்த சத்தியத்துக்கான ஆதாரத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதில் களைப்பில்லாமல் உழைத்தவர் ஜான் ஆண்ட்ரூஸ். நாம் அவருக்கு கொண்டிருக்கிற நன்றி கடன் என்ன அப்படின்னா, அவர் அதிகம் நேசித்த விதிமுறைகளை, அவர் ரொம்ப நேசித்தது ஒன்று பைபிள், இன்னொன்று ஹெல்த்ஃபுல் லிவிங், ஆரோக்கிய சத்தியம். அவர் அதிகம் நேசித்த விதிமுறைகளை நாமும் ஊக்கமாய் ஆராய்வதற்கு இச்சை அடக்கமும் தற்தியாகமுமான ஒரு வாழ்வு மற்றும் பிறர் நலனுக்காக அவர் காண்பித்த நாட்டம் எனும் அவரது உயரிய முன்மாதிரியை பின்பற்றுவதற்கு நம்மையும் வழி நடத்த வேண்டும். இந்த ஜான் ஆண்ட்ரூஸுக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன தெரியுமா? அவர் எதை நேசித்து பின்பற்றினாரோ அந்த சத்தியங்களை நாம் பின்பற்றணும். பைபிள், ஆரோக்கிய சத்தியம் பின்பற்ற வேண்டும். இச்சையடக்கம், தர்த்தியாகமான ஒரு வாழ்வு மற்றும் பிறர் நலனுக்காக அவர் காண்பித்த நாட்டம் என்ற அவருடைய உயர்ந்த முன்மாதிரியை நாமும் பின்பற்றுவதற்கு வழி நடத்த வேண்டும். அந்த நன்றி கடன் அதாங்க. அவர் என்ன சத்தியங்களை கடைபிடிச்சாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ. இன்னொரு காரியம் நான் சொல்லலை, ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இவர் பிரசிடண்டாகவும் இருந்திருக்கிறார். ஜான் ஆண்ட்ரூஸ் ஒரு தலைவராகவும் இருந்தவர். சரிங்களா?
சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. ஜான் நெவின்ஸ் ஆண்ட்ரூஸ். பிரியமான தேவ பிள்ளைகளை, சமீபத்தில் அது உள்ளே வச்சுருக்கிறேன், ஆண்ட்ரூஸ் பைபிள் கமெண்ட்ரி. இவருடைய பேரில் நேற்று எனக்கு பாஸ்டர் லூர்துசாமி கொடுத்தாங்க. ஜான் ஆண்ட்ரூஸ் அவருடைய பேரில் தான் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் ஆண்ட்ரூஸ் பைபிள் கமெண்ட்ரி. இன்றைக்கி தான் பிரித்து கொஞ்சம் படித்து பார்த்தேன். முழு வேதாகமத்திற்கும் அழகான ஒரு வேதாகம விளக்க உரை வெளிவந்திருக்கிறது. ஆண்ட்ரூஸ் பைபிள் கமெண்ட்ரி. அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரி சம்பவங்களை பற்றி படிக்கும் பொழுது, ஆண்டவரே இவங்கள மாதிரி 100% மாற முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு 5% என்ன செய்யணும், மாறுவதற்கு ஆசையாவது படம். சரிதானே? அதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுமா? நல்ல தகப்பனே, ஆண்ட்ரூஸின் நல் வாழ்க்கைக்காக முன்மாதிரியான ஒரு அர்ப்பணிப்புள்ள, தர்த்தியாகமுள்ள, இச்சையடக்கமுள்ள, ஊழியதாகமுள்ள அந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட முன்னோடிகளின் வாழ்க்கையை படித்து நாங்கள் இந்த சத்தியத்தில் இருந்து எங்களுடைய பின் சந்ததியாருக்கு என்ன வச்சுட்டு போகிறோம் என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கிட்ட இருக்கிற பாவங்களையும் அசுத்தங்களையும் எங்களுடைய சுயநலங்களையும் ஆண்டவர் அகற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை படித்த எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆவியானவர் கிரியை செய்து பரலோகம் எதிர்பார்க்கிற விதத்தில் எங்கள் வாழ்க்கை மாற கர்த்தர் வழி நடத்தும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.